கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தீர், சீதோன் என்ற ஊர்களை இன்றைய நற்செய்தியிலே குறிப்பிடப்படுகின்றதை பார்க்கின்றோம். இந்த நகரங்கள் எல்லாம் பிற இனத்து மக்கள் வாழ்கின்ற நகரங்களாக யூத மக்கள் கருதினார்கள். யூதர்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், தங்களிடமிருந்துதான் மெசியா வருவார், எனவே உலகத்தினுடைய மீட்பு அவர்களுக்கு உரியது, எனவே மற்ற மக்கள் இந்த மீட்புக்கு உரியவர் அல்ல, எனவே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தாங்களே என்று தங்களையே நினைத்து கொண்டார்கள். எனவே மற்ற மக்களையெல்லாம் அவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக எவ்வளவு மேலானவர்களாக இருந்தாலும் பிற இனத்தார் என்றே அவர்கள் கருதினார்கள். அந்த வகையிலே அதுபோன்ற ஒரு புறவினத்து பெண்தான் இந்த கனானிய பெண் என்கின்றவர். அவர் ஆண்டவரிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றார். எப்படி வேண்டுகிறார் பாருங்கள். ஐயா என்று மதிப்போடு கூடுகிறார். தாவீதின் மகனே என்று நம்பிக்கையோடு விசுவாச அறிக்கை இடுகின்றார். எனக்கு இரங்கும் என்று வேண்டுகின்றார். ஏன்? எனக்கு இந்த உதவியை செய்யும், என் மகளுக்காக பேய் பிடித்திருக்கின்ற அவளை குணமாக்குகின்ற விதமாக இந்த மிகப்பெரிய புதுமையை செய்யும் என்று கேட்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி பகுதியிலே இயேசுவினுடைய பதில் உரை, பதிலிருப்பு, அவருடைய ரியாக்ஷன்ஸ் அல்லது அவருடைய ஆன்சர் என்னவென்று 3 நிலைகளிலே நாம் பார்க்கலாம். முதல் நிலை ரியாக்ஷன். ஒரு வார்த்தை கூட அவரிடம் இயேசு மறுமொழியாக சொல்லவில்லை. ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. அந்த அம்மா கத்திக்கிட்டே இருக்குது, இவர் கண்டுக்காமல் இருக்கிறார், ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லவில்லை. அப்படி என்றால் நம்முடைய பாப்பரசர் அடிக்கடி சொல்கின்ற வார்த்தை indifference is a serious sin of the society today's world என்று சொல்கின்றார். Indifference is a serious sin of our society என்று சொல்கின்றார். எனவே இந்த பாராமுகம், கண்டுகொள்ளாமை, எந்த ஒரு மறுமொழியும் சொல்லாமல் இருப்பது என்பது மிக கொடிய, மிக கொடூரமான ஒன்றாக இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே ஆண்டவர் இயேசுவும் கூட ஒரு வார்த்தை கூட அந்த பெண்மணிக்கு சொல்லவில்லை என்று சொன்னால் அவர் எந்த அளவுக்கு பாராமுகமாக இருக்கின்றார், அவரை கண்டுகொள்ளாத நிலையில் இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். ரிஜெக்ஷன் என்பதுதான் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய கஷ்டமான ஒரு சூழல். நிராகரிப்பு. உன்னை நான் கண்டுகொள்ளவே இல்லை, நீ எனக்கு யாருமே இல்லை என்ற அந்த நிராகரிப்பு இருக்கிறது, அதுதான் கொடிய ஒன்றாக ஆண்டவர் இயேசு இங்கே அந்த பெண்மணிக்கு எந்த வார்த்தையும் சொல்லாமல் மறுமொழியும் கொடுக்காமல் செல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இத்தனை துன்பங்களையும் ஏன் அந்த பெண்மணி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அவர் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய மகள் நலமாக வேண்டும் என்ற அந்த ஒரு நல்லெண்ணம், அன்பு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எங்கே அன்பு இருக்கிறதோ, அன்போடு கூடிய நம்பிக்கை இருக்கிறதோ, அங்கேதான் உண்மையான அற்புதங்கள், புதுமைகள் நடக்கும். நம்பிக்கை இல்லாத இடத்திலே வெறும் அன்பு மட்டும் இருப்பதோ, அன்பு மட்டும் என்பது நமக்கு எந்த விதமான உதவியும் கிடையாது. அல்லது அன்பே இல்லாமல் நம்பிக்கை மட்டும் இருக்கிறது என்று சொன்னால் அது பரிதாபத்திற்குரிய ஒன்றாக மாறிவிடும். எனவே இத்தகைய ஒரு அன்பின் மிகுதியினால் நம்பிக்கையில் கொண்டு இந்த பெண்மணி ஆண்டவரை வேண்டுகிறார். ஆண்டவருடைய முதல் பதிலுரை அவரை கண்டுகொள்ளாமல் எந்த ஒரு மறுமொழியும் சொல்லாமல் இருப்பது என்பதுதான். இரண்டாவது மறுமொழியை பாருங்கள். இஸ்ராயேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன். ஏறக்குறைய இஸ்ராயேல் மக்களுடைய மனநிலையை இப்பொழுது பிரதிபலிக்கின்றார். இஸ்ராயேல் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், தாங்கள் மட்டும்தான் மெசியாவுக்கு உரியவர்கள், மெசியா நமக்கு மட்டும்தான் மீட்பை கொண்டு வருவார் என்று நினைத்து அவர்கள் இருந்த அந்த நேரத்திலே, நானும் இந்த இஸ்ராயேல் குலத்திலே தவறிப்போன ஆடுகளுக்காக மட்டுமே வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்வதும்
அந்த பெண்மணியை உதறி தள்ளுவதாக, அவள் பிறகினத்தாள், எனவே அவருக்கு இந்த தகுதி இல்லை, நான் இஸ்ராயேல் குலத்தவன், இஸ்ராயேல் மக்களுக்கு மட்டுமே உரியவன் என்று மறைமுகமாக சுட்டி காட்டுகின்றார் அந்த பெண்மணிக்கு ஆண்டவர் இயேசு. எனவே இல்லை என்பதை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக அங்கே சுட்டி காட்டுகின்றார் ஆண்டவர் இயேசு. இது இரண்டாவது மறுமொழி. மூன்றாவது மறுமொழியாக பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? பிள்ளைகளின் உணவை எடுத்து நாய்களுக்கு போட முடியுமா என்று சொன்னதற்கு இது ஒரு பழமொழி. எனவே உடனே நாம் என்ன நினைத்து விடக்கூடாது, அந்த பெண்மணியை ஆண்டவர் நாய் என்று சொல்லிவிட்டார். அப்படி அல்ல, அது ஒரு பழமொழி. அந்த பழமொழி எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், பிள்ளைகள் நாய்கள் என்ற வெவ்வேறு நிலைகள் இருக்கிறது. எனவே பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இஸ்ராயேல் மக்கள் இருக்கின்றார்கள், இவர்களுடைய உணவை நான் பிறருக்கு கொடுக்க முடியுமா என்று சொல்லி அவர் அந்த பழமொழியை மேற்கோள் காட்டி அந்த பெண்மணிக்கு மறைமுகமாக இல்லை என்ற பதிலை கொடுக்கின்றார். இப்பொழுது அந்த பெண்மணி என்ன சொல்கிறார்? ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழுகின்ற சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்கின்றனவே என்று சொல்கிறார். ஆமான், நான் நாய்தான், நாய்க்குட்டி தான். ஆனால் அந்த நாய்க்குட்டிக்கு வேண்டிய அந்த ஒரு உரிமையையாவது நான் பயன்படுத்தி கேட்கின்றேனே, அதற்கு நீர் உதவி செய்யக்கூடாதா என்று கேட்கின்றார். அன்புக்குரியவர்களே, இப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு அவருடைய நம்பிக்கையை எல்லாருக்கும் தெரிய விதமாக எடுத்துரைக்கின்றார். பாருங்கள், இத்தகைய ஒரு நம்பிக்கை வேறு யாரிடமும் நான் பார்க்கவில்லை, இஸ்ராயேல் மக்களிடம் நான் காணவில்லை என்று சொல்லி அந்த பெண்மணியை பெருமைப்படுத்துகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த பெண்மணி நம்பிக்கையோடு ஜெபித்தார். இந்த பெண்மணி தனது மகள் மேல் அன்பு கொண்டிருந்தார். இந்த பெண்மணி எவ்வளவு இழுக்கு வந்தாலும் பரவாயில்லை, கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, நெருக்கடிகள் வந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய மகள் குணமானால் போதும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வில் வருகின்ற எல்லா நெருக்கடிகளையும் தொடர்ந்து சமாளித்து இறுதியாக இந்த ஆசிரை பெற்றுக்கொள்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதுதான் உண்மையான ஜெபம். இந்த ஜெபம் என்பதுதான், இதன் அடிப்படையில் அமைவது என்பதுதான், இறை திருவிழத்தை ஏற்று நடப்பது என்பதுதான் உண்மையான ஜெபமாக இருக்க முடியும் என்று இந்த புறவினத்து பெண்மணி இஸ்ராயேல் மக்களுக்கு எடுத்துக்காட்டாக அமைகிறார். இன்றைக்கு நமக்கும் அந்த எடுத்துக்காட்டு பொருந்தும். எனவே அன்போடு நாம் இருக்கின்ற பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படும். நம்பிக்கையோடு நாம் இருக்கின்ற பொழுது அந்த ஜெபம் நிச்சயமாக நமக்கு கைகூடும். தொடர்ந்து விடாமுயற்சியோடு நாம் கேட்கின்ற பொழுது எவ்வளவு பின்னடைவுகள் வந்தாலும் அந்த பின்னடைவுகளை தாங்கிக் கொண்டு எழுந்து நடக்கின்றோம் என்று சொன்னால் அதுதான் நமக்கு உறுதியான ஜெபத்தினுடைய விளைவாக, பலனாக நமக்கு கிடைக்கும் என்பதை பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த பெண்மணி நமக்கு காட்டுகின்ற முன் உதாரணம் கொண்டு நாம் இறைவனிடம் இருக்கின்ற உறவை வளர்த்து கொள்வோம், இறைவன் மேல் நம்பிக்கை வைப்போம், அவர் நமக்கு செய்வார் என்ற நல்லெண்ணத்துடன் தொடர்ந்து ஜெபித்து இறையருளை பெற்றுக்கொள்ள இத்திருப்பலியிலே வேண்டுவோம். ஆமென்.